அதே கத்தி படத்தை எடுத்தாரு. தனியார் மயம் பண்ண மாட்டோம், கூல்ட்ரிங்க்ஸ் கோக்கா அப்படியே போதினாரு. அதுவுமே பண்ணாம அது படத்துல மட்டும் அவர் பண்ணிக்கிட்டு இப்ப தமிழ்நாட்டுல சேலத்துல இருந்து பண்றாரு. ஆக மொத்தம் அவரு படத்துல நடிக்கிற மாதிரி தான் நடக்குது. தமிழ்நாடு மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணா போதும். கார்பரேட் கம்பெனி பிரைவேட் தண்ணி எல்லாம் நமக்கு தேவையில்லையே. நமக்கு மேட்டூர் தண்ணி இருக்குது எங்களுக்கு. மேட்டூர் தண்ணி வந்தா வேற எதுக்கு நமக்கு தேவையில்லையே. குடிக்கிற தண்ணி இருக்காது. இங்க இருந்து எடுத்து வைப்பீங்க. இந்த பல்ல வளர்க்கணும் தண்ணி, பல்ல வளர்க்குறது தண்ணி போவாங்க. சேலம் மக்களா நீங்க இதை ஆதரிக்கணும் எதிர்க்கிறீங்களா? எதிர்க்கிறீங்க. நம்ம குடிநீரை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இங்க வர வேண்டாம், அவ்வளவுதான். சேலத்துக்கு வேண்டாம். இது ஆதரிக்க முடியாதுல்ல. அதாவது தண்ணி இயற்கை, அதாவது இயற்கைன்னு வரும் நமக்கு. அதை நம்ம வித்தாக எப்படி நம்ம வாழ்வாதாரம் வளர்ச்சி ஆக முடியும்? அதாவது அரசாங்கம் தடை பண்ணணும். இல்ல அரசாங்கம் தடை பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா இதை கையெழுத்து போட்டு ஒப்புதல் போட்டு அரசாங்கமா தான் இருக்கு 25 ஆண்டுகளுக்கு. இல்ல எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்றீங்கன்னா சீமான் மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, வேற யாரும் வாய் திறக்காம இருக்காங்க. திறக்கணும், எல்லாருமே திறக்கணும். தண்ணிக்கு நீ இவ்வளவு யூஸ் பண்ணிக்கிற, இவ்வளவு காசு போட்டுனா எங்க போய் கொடுக்கறது? இது ஆதரவு கிடையாது, எதிர்ப்பு தான். சுயஸ் நிறுவனத்தை எதிர்க்கிறீங்க சேலம் மக்களா? எதிர்க்கும். இப்போ பிரான்ஸ்ல இருந்து ஒரு கம்பெனி அது நாங்க கொடுக்கறதா கொஞ்சம் நல்லதுன்னும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான் இருக்கும். அதுல என்னென்ன கலக்குறாங்கன்னு தெரியாது. ஒரு இடத்துல சும்மா தண்ணி வாங்கி குடிக்க கூட பயமா இருக்கு. உங்களோட கருத்து எதிர்க்கிறீங்க? நம்ம தண்ணி நமக்கே தராங்க, இதெல்லாம் தவறு. அரசாங்கம் தான் எடுத்து பண்ணணும். சுயஸ் எதிர்க்கிறீங்க? எதிர்க்கிறோம் நாங்க. கண்டிப்பா. எப்படின்னா பாருங்க, வெளிநாட்டுல தண்ணி தரது தேவையா? அப்போ நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சுயஸ். சேலம் மாநகராட்சி மக்கள் அந்த சுயஸ் நிறுவனம் எதிர்க்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லவே தேவையில்ல தான். அவன் என்ன ரேட்டுக்கு விற்கணும்னு நினைக்கிறானோ அதுதான் விற்பான். எல்லா கவர்மெண்ட் வந்தாலும் மாற்றி மாற்றி தண்ணி கொடுத்துருந்தாங்க. வெளிநாட்டுக்காரங்க இவங்க என்ன புதுசாக அவங்களை கொடுக்க போறாங்க? 1 லிட்டர் தண்ணி 50 ரூபா வாங்கி குடிச்சுட்டு அவனை வேற வழி இல்லை. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சேலம் மாநகராட்சிக்கு ஜூயிஸ் என்ற கார்பரேட் கம்பெனி, அதாவது பிரான்ஸை சேர்ந்தது. இந்த குடிநீர் விநியோகம் அவங்க பண்றதுக்கு இப்போ 4295 கோடி கைமாறி இருக்குன்னா, அதாவது ஒப்பந்தம் போட்டு 25 ஆண்டுகள் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசும் ஜூயிஸ் கம்பெனியும். இந்த சேலம் மாநகராட்சி மக்களை எப்படின்னா பாருங்க, கார்பரேட் கம்பெனி தமிழ்நாட்டுக்கு அது தேவையில்லாத அத்தியாவசியம். அது ஆல்ரெடி தர்மபுரியில் ஒரே தண்ணி வந்துட்டு மேகனத்து அணை அதுக்கு ஸ்டெப் எடுக்காம அதுக்கடுத்து தமிழ்நாடு மக்கள் சேலத்தை இருக்கிறாங்க. இப்போ அவங்க வஞ்சிக்கிற மாரி பண்றாங்க. அதே கத்தி படத்தை எடுத்தாரு. தனியார் மயம் பண்ண மாட்டோம், கூல்ட்ரிங்க்ஸ் கோக்கா அப்படியே போதினாரு. அதுவுமே பண்ணாம அது படத்துல மட்டும் அவர் பண்ணிக்கிட்டு இப்ப தமிழ்நாட்டுல சேலத்துல இருந்து பண்ற படத்துல தனியார் கம்பெனி எதிர்க்காரு. இந்த வாட்டர் நிறுவனத்தை அதுதான் பண்றாரு. படத்துல எதிர்க்காரு, நிஜத்துல ஆதரிக்கிற மாதிரி தானே இருக்கு. இப்ப அதான் பண்றாரு அவரு. ஆக மொத்தம் அவரு படத்துல நடிக்கிற மாதிரி தான் நடக்குது. இது பொறுத்த வரைக்கும் அவர் தமிழக முதலமைச்சர் நடக்கணும். அதுதான் இது. பக்கமா இப்ப கருவு வைக்கிறாரு. அது அவர் இண்டிவிஜுவலா பேசுறாரு. ஆனா ஒரு முதலமைச்சர்னா நாகரிகம் எப்படி பேசணும் உங்களுக்கே தெரியும். அது பேசாம என்ன விஷயமெல்லாம் பேசுறாங்க அது அவருக்கு தெரியும். அனாவசியம்னா எப்படி நம்ம பேசணும், ஒரு முதல்வரா நாம பேசுறதுதான் அடுத்த குழந்தைங்களாலும் சரி, எம்எல்ஏகள் அமைச்சர்கள் எல்லாருமே அதான் பண்ணுவாங்களே. அப்படிங்கும்போது அவர் நடத்துறதை இன்னும் சரி செஞ்சு மக்களுக்கு ஆட்சி தரணும் நல்லபடியா செஞ்சா பரவாயில்ல. கார்பரேட் கம்பெனிக்கோ மற்ற கம்பெனிக்கோ தர தேவையில்ல. தமிழ்நாடு இருக்கிற மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுங்களோ அது பண்ணுங்க. பாருங்க, மேட்டூர் அணைக்கெல்லாம் எப்பயுமே தண்ணி வந்துடுவாங்க. இதுவரைக்கும் தண்ணி திறந்துடல, தண்ணியே இல்லாம போயிடுச்சு. இப்ப சென்னையில பாருங்க, இன்னைக்கு நீங்க அப்டேட் பாத்தீங்கன்னா என்ன ஒரு 5 மாசம் தண்ணி கேட்குறாங்க. 5 மாசம் கழிச்சு மக்கள் எங்க தண்ணிக்கு போவாங்க? மேகதான தண்ணி கட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. தமிழ்நாடு தண்ணி எங்க போகும்? கார்பரேட் கம்பெனி அதுக்காக 5 மாசம் ரெடி பண்ணிடுவாங்களா? சேலம் மாநகராட்சியில தண்ணி விநியோகம் பண்றதுக்கு அரசாங்கத்திலயோ இல்ல நகராட்சியில யாருமே கிடையாதுண்ணா. பிரான்ஸ்ல இருந்து வராங்க. அதான் நான் அதுதான் சொல்றோம். அது பிரான்ஸ் நம்ம அது வேண்டாம். தமிழ்நாட்டு அரசுக்கு இது தமிழ்நாடு அரசு பண்ணா போதுமே. அவங்க பைப் போடுவாங்க, பைப் தனியா வரி போடுவாங்க. அது நமக்கு தேவையில்லாது. போரே போடுக்காம இருந்தது. போர் போட்ட தனியா என்ன பண்ண முடியும்? நம்ம அதை பண்ண முடியாது எதுவும். அதனால எதுவுமே வேணாம். சேலம் மக்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. கண்டிப்பா நடக்குங்க. சேலம் மாநகராட்சி மக்களை அந்த ஜூயிஸ் கம்பெனி ஆதரிக்கணும் எதிர்க்கிறீங்களா? நீங்க எதிர்க்கிறோம். நாங்க ஆதரவு என்னைக்குமே தமிழ்நாட்டுல தர மாட்டோம். ஆல்ரெடி 20 நாளைக்கு முன்னாடியே இந்த சட்டம் கொண்டு வந்து மேயர் முன்னாடியே எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு. திரும்ப மாவட்ட உறுப்பினர் சேலத்துக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க. இப்ப மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் உள்ள திணிக்கிறது அது கார்பரேட் கம்பெனி அவருக்கு மூலியமா என்ன பண்றாங்கன்னு தெரியல. அது பொறுத்தவரை மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. கண்டிப்பா நடக்கணும். சேலம் மக்கள் உங்களோட கருத்து ஜூயிஸ் கம்பெனி தேவையில்லை? தேவையில்லை எங்களுக்கு. தமிழ்நாடு மக்களுக்கு மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணா போதும். கார்பரேட் கம்பெனி பிரைவேட் தண்ணி எல்லாம் நமக்கு தேவையில்லையே. நமக்கு மேட்டூர் தண்ணி இருக்குது எங்களுக்கு. மேட்டூர் தண்ணி வந்தா வேற எதுக்கு நமக்கு தேவையில்லையே. நிறுவனம் அர்ஜென்டினா, பொலிவினா போல பல நாடுகள்ல தடை செய்யப்பட்டதுனா மக்கள் போராடி விரட்டி அடிச்சிருக்காங்க. கம்பெனி நமக்கு வேணாங்கிற நாங்க ஆல்ரெடி மேகதான கட்டுறதை நிறுத்திட்டோம். நிறுத்தினா அங்க நம்ம தண்ணி வரப்போகுது. அங்க தண்ணி வந்தா மக்கள் தாராளமா தண்ணி வரப்போகுது. நீங்க அதிக கார்பரேட் தண்ணி அங்க வந்து தண்ணி அவருக்கு மட்டும் அவங்களுக்கு எப்படி கார்பரேட் தண்ணி வரும்? நிலத்துல போர் போடுவாங்க. அந்த தண்ணி எல்லாம் நிறுத்தி 1 லிட்டர் தண்ணி 25 ரூபா வந்துக்குது. 25 ரூபா 50 ரூபா 100 இருப்பாங்க. அது யாருக்கு மக்கள் பாதிப்பு? நீங்களே ஒரு கம்பெனி வச்சு நம்ம கார்பரேட் கம்பெனி நாங்க உள்ள விடுமா? நீங்க சேலத்துல இருக்கிறீங்க. சேலத்துல இருந்து ஒரு 4 மீட்டர் தாண்டி நீங்க பண்றேன்னா பண்ண முடியுமா? 4 கிலோமீட்டர் தாண்டி
4 கிலோமீட்டர் நீங்க தான் சரௌண்டிங்னா அப்ப கீழே தண்ணி மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? குடிக்கிற தண்ணி இருக்காது. இங்க இருந்து எடுத்து வைப்பீங்க. இந்த பல்ல வளர்க்கணும் தண்ணி, பல்ல வளர்க்குறது எங்க தண்ணி போவாங்க? அதான் எங்க இடத்து பொறுத்தவரைக்கும் கார்பரேட் கம்பெனி மேக்சிமம் வெளியே தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்து வெளில எதுவும் வரக்கூடாது. இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு. குறிப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள் கார்பரேட் கம்பெனிகள் அதிகமாக வர என்ன காரணமான இருக்கும்? ஆக மொத்தம் அதிமுக பீரியட்ல இருந்து அது வந்தது. அதிமுக பீரியட் பெண்டிங் போட்டு இருந்தாங்க. அடுத்து திமுக பீரியடும் பெண்டிங் போட்டாங்க. வேற வேணான்ட்டாங்க. இப்ப அடுத்து இப்ப இவங்க 10 வருஷமா இல்லாத வந்து இப்ப வந்து உள்ள புதுசா உள்ள வருதுன்னா 50-60 நாள் அது எப்படி வரும்? இவங்க அக்ரிமெண்ட் போட்டுருந்தாங்களா? இல்லையே. அதே மக்களுக்கு தெரிஞ்சு அவங்க விட்டுட்டாங்க. ஆட்சி வந்து 60 நாள் உள்ள விட்டான்றீங்களா? 60 நாளுக்கு நடந்துக்கும். எத்தனையோ இருக்குது. இப்ப தொழில் முதலீடு தான் பண்ணாங்க. இப்ப எப்படி வந்துச்சு? நாங்க தொழில் முதலீடு தான் பண்ணாங்க. இப்ப வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணதை தான் அப்படி வருது. பஸ் ஸ்டாண்டு போய் எதுல ஓப்பன் பண்ணிக்காரு, அதுவுமே அவங்க பண்ணதுதான். ஒரு ஓடு வச்சு இப்போ இன்னும் வரைக்கும் பண்ணாங்கன்னா போன ஆட்சி காலத்துல என்ன செஞ்சாங்களோ அதுதான் தர முடியும். இவங்க வந்து 6 மாசம் கழிச்சு டெண்டர் விட்டு அதுமே பண்ண நிதி அறிக்கை அடுத்த மாசம் பண்றேன்னு நினைக்கிறாங்க. நிதி அறிக்கை கொடுத்து அவங்க டெண்டர் கொடுத்தாதான் அது நடக்கும். என்ன ஆட்சி என்ன நடக்குதோ அப்பதான் தெரியும். மற்ற டைம் எதுவுமே தெரியாதுல்ல. நீங்க எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறீங்க. எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம். இந்த சேலம் மாநகராட்சி மேல எப்படி பாருங்க இதை? இது வந்து ஆதரிக்க முடியாதுல்ல. அதாவது தண்ணி வந்து இயற்கை, அதாவது இயற்கைன்னு வரும் நமக்கு. அதை வந்து நம்ம வித்தாக இப்போ எப்படி நம்ம வாழ்வாதாரம் வந்து வளர்ச்சி ஆக முடியும்? அது விற்க முடியாதுல்ல. நம்ம இப்போ ஏதோ மேட்டூர் டேம் இருக்கவும் தான் இன்னைக்கு சேலம் மாவட்டமே இன்னைக்கு எல்லாருமே தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். மேட்டூர் டேம் இல்லைன்னா சேலம் மாவட்டம் கஷ்டம். அந்த தண்ணியே வந்து விற்கிறாங்கனாக்க இப்போ ஏற்கனவே மாநகராட்சிக்கு மாதம் 200 220 நம்ம வந்து அந்த வரி கொடுத்து, அதான் தண்ணி வரின்னு கட்டுறோம். இப்போ இதை அப்படி யூஸ் பண்ணுற அளவுக்குனாக்க இப்போ ஒரு நாளைக்கு 10 பேர் குளிக்கிறாங்க. அதுக்கு உண்டான தண்ணியை நம்ம வந்து செலவு பண்ணுவோம். வேணா தண்ணிக்கு 1000 ரூபா செலவு பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. இப்போ சாதாரணமாக இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறேன், அதை எப்படி பண்ண முடியும்? ஏற்கனவே இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா, பொலிவியா இந்த போன்ற நாடுகளில் புரட்சி ஏற்பட்டு மக்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க இந்த நிறுவனத்தை. இப்போ அதே நிறுவனம் தான் இப்போ சேலம் மாநகராட்சி தண்ணீர் விநியோகம் வந்திருக்கு. ஆமா, அதை எப்படி ஆதரிக்க முடியும்? இப்போ அரசாங்கம் வந்து இது எதிர்ப்பு தெரிவிக்கணும். இப்போ பொதுமக்கள் இது கீழ்மட்டத்தில் இருக்கிற இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்கலாம் அன்றாடம் வந்து கூலி வேலை செஞ்சாதான் எங்களோட கீழே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள எப்படி ஆதரிக்க முடியும்? இந்த தண்ணி வந்து தண்ணினால்தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டே இருக்கோம். வேற சாப்பாடு கூட இல்லாம தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? அதனால இது வந்து வரவேற்பு. இது அதாவது அரசாங்கம் இதை தடை பண்ணணும். இல்ல அரசாங்கம் தடை பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா இதை கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்தது அரசாங்கமா தான் இருக்கு 25 ஆண்டுகளுக்கு. அதை எப்படி ஆதரிக்க முடியாதுல்ல? அதை ஆதரிக்க முடியாது. ஏன்னா தண்ணி வந்து இயற்கையில் வரும். அது நமக்கு அதுக்கு அரசாங்கம் போர் போடுறாங்க, தண்ணி யூஸ் பண்றாங்க. நல்ல தண்ணி வரும்போது அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு இவ்வளவு பணம் கட்டணும்னா எங்க போய் கட்டுறது? கட்ட முடியாதுல்ல. அதெல்லாம் அது யாருமே கட்ட முடியாது. அது ஒரு பக்கம் இந்த தாவேக அரசு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு நிறுவனம் சூயிஸ் கார்பரேட் நிறுவனத்தை கொண்டு சேலத்துல மாநகராட்சி தண்ணி தரத்துக்கு இது பண்றாங்க. இதே ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் தெரிவிக்கலாம், அவர் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. வெளிநாட்டு கம்பெனிக்கார் எதுக்கு வரணும், உடனடியே தடை பண்ணணும். இது எப்படின்னா பாருங்க, அவர் சொல்ற கருத்து சரிதானா? இல்ல அது சரிதான்ப்பா. அதாவது இது தண்ணிக்கு வந்து நம்ம தடை பண்றது நல்ல விஷயம் தானே. அது வந்து எல்லாருமே ஆதரிக்கணும். அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே ஆதரவு இதை எதிர்ப்பு தெரிவிக்கணும். இல்ல எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்றீங்கன்னா சீமான் மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, வேற யாரும் வாய் திறக்காம இருக்காங்க? திறக்கணும், எல்லாருமே திறக்கணும். அப்பதான் வந்து நமக்கு ஆதரவு கிடைக்கும். இப்ப நான் மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் பேசினாதானே அது ஆதரவு கிடைக்கும். ஆனா சூயிஸ் நிறுவனத்தை சேலம் மாநகராட்சி மக்களை எதிர்க்கிறீங்க. கண்டிப்பா ஆதரவு இல்லை உங்களுக்கு? ஆதரவு இல்லை, எங்களுக்கு ஆதரவு இல்லை. எப்படி நாங்க இயற்கையில் வாரம் தண்ணி வந்து நீங்க இவ்வளவு செலவு பண்ணிக்கிற, அதுக்கு வந்து காசு கொடுனா எப்படி? நாங்க வாழ்வாதாரமே இப்ப தலைகீழா இருக்குது. தண்ணிக்கு நீ இவ்வளவு யூஸ் பண்ணிக்கிற, இவ்வளவு காசு கொடுனா எங்க போய் கொடுக்கறது? ஏற்கனவே மிடில் சாதாரணமா 5000 ரூபா வாடகை ஆயிப்போச்சு. இப்போ தண்ணிக்கு நீ 500 ரூபா கொடுனா எங்க போய் கொடுக்கறது? கொடுக்க முடியாது. இது ஆதரவு கிடையாது, எதிர்ப்பு தான். இந்த போக்கு வந்து அரசு வந்து கரெக்டாக போயிட்டு இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது. இந்த வேலைகள் வந்து தேவையற்ற வேலை, இது மக்களுக்கு புறம்பான வேலை. ஏன்னா காலாகாலமாக இன்னைக்கு வந்து நீண்ட காலமாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நம்பி தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஜெர்மன்காரன் உள்ள வந்து அவங்க என்னத்தை கொடுக்க போகிறான்? நாளைக்கு வந்து இவங்க வந்து கடைக்கு ஒரு கட்டணம், வீட்டுக்கு ஒரு கட்டணங்கிறாங்க. அதை வந்து பல மடங்கு உயர்ந்து என்ன பண்ணுறது? இப்போ அன்றாட வாழ்க்கையை சமாளிக்கிறவங்கள எப்படி சமாளிக்க முடியும்? என்ன இவ்வளோ நாளாக வந்து நான் இத்தனை காலமாக வந்து மேட்டூர் தண்ணியை பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க வந்து அதை தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஜெர்மன்காரனை உள்ள விட்டுட்டு நாளைக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி 50 ரூபா வாங்கி குடிச்சு தான் வேற வழி இல்லை. மாநகராட்சி மக்களை எதிர்க்கிறீங்க இதை? ஆமாம் ஆமாம்,
அது தப்பு தான். சேலம் மக்களா நீங்க இதை ஆதரிக்கணும் எதிர்க்கிறீங்களாமா நீங்க? எதிர்க்குங்க. என்ன காரணம் எதிர்க்கு? நம் இங்க இருக்கிறத எடுத்துட்டு போயிட்டா நம்ம என்ன பண்றது? அப்புறம் நம்மளுக்கு தண்ணி வேணும் இல்லைங்களா? இது தப்பு தானே. யார் செஞ்சா என்ன, தப்பு தானே. நம்மளுக்கு வேணும் இல்லையா? நம்ம குடிநீர் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப பிரான்ஸ்ல இருந்து இங்க வந்து தண்ணி தர என்ன தேவைமா இருக்கு? இங்க இருக்கிற வேண்டாம், அது கொடுக்க வேண்டாம். அதுதான் என்னோட இது. நாங்க இந்த ஊர் தான், ஆனா இது கொடுக்க கூடாது. இந்த சூயஸ் நிறுவனம் எதிர்க்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா. இல்லம்மா, இப்ப ஏற்கனவே பல நாடுகளை தடை பண்ணப்பட்டது. இப்ப நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு, குறிப்பிட்ட தமிழ்நாட்டுக்கு சேலத்துக்கு வந்திருக்கு. இப்ப சேலம் மக்களா நீங்க எதிர்க்கிறீங்க. இப்ப தண்ணீரோட விலை அதிகமாகறப்போ அது பாதிக்கப்படுறது ஏழை மக்கள் தான், அப்பாவி மக்கள் தான். இப்ப நம்ம தண்ணி காசு கொடுத்து வாங்கிடுவோம். இந்த ஆடு மாடு கோழி குருவி எல்லாம் எப்படி தண்ணி காசு கொடுத்துவான்னு ஒரு கேள்வி இருக்குங்களே. கண்டிப்பா முடியாது. அதுக்கு எதுக்கு அவங்கள உள்ளார ஓடணும்? வேண்டாம். இல்லம்மா, இப்ப உள்ள வரப்ப பாத்தீங்கன்னா 4000 கோடி கிட்ட பேரம் பேசிட்டு இவங்க வந்து ஒப்பந்தம் போட்டு உள்ள வந்திருக்காங்க. நம்ம அரசாங்கம் தான் தடை பண்ணணும் இல்லைங்களா? இது கொண்டு வந்து அரசாங்கம் தான். அரசாங்கம் தான் கொண்டு வந்திருக்காங்களா? இதே திமுக ஆட்சியில வந்துச்சு, உள்ள விடல. அதிமுக ஆட்சியில இருந்துச்சு, ஆனா உள்ள விடல. இப்ப புது ஆட்சி அமைஞ்சிருக்கு, இவங்க வந்து உள்ள விட்டுட்டாங்க. இது எப்படிமா பாருங்க? இது சொல்றதுக்கு இது இல்லை, ஆனா விடக்கூடாது, அவ்வளவுதான். இப்ப மக்களா நீங்க எதிர்க்கிறீங்கம்மா. இது நிறைய கட்சி இயக்கம் எல்லாம் இருக்கு, இதை வந்து யாரும் எதிர்க்கல. இந்த நாம் தமிழர் கட்சி தெரியுங்களா உங்களுக்கு? அவங்க மட்டும் கடுமையா எதிர்த்து இருக்காங்க. இது உள்ள விடக்கூடாது, இது பேர் ஆபத்துன்றாங்க. இப்ப அந்த கட்சி எதிர்த்து சரிதானே? அது இங்க வர வேண்டாம், அவ்வளவுதான். சேலத்துக்கு வேண்டாம். வேண்டாம். இது ஒரு சேலம் மாநகராட்சி மக்கள் எப்படி பாக்குறீங்க? வெளிநாட்டுல இருந்து வந்து தண்ணீர் தரணுமா? இது ஆதரிக்கிறீங்க எதிர்க்கிறீங்களா? எதிர்க்கிறோம் நாங்க. இப்ப வந்து என்ன சொல்றது, நம்ம தண்ணி நமக்கே தராங்க. இதெல்லாம் தவறு. அரசாங்கம் தான் எடுத்து பண்ணணும். எடுத்து பண்ணா நமக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம பணம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகணும், மற்ற மாநிலத்துக்கு போகக்கூடாது. அது நான் எதிர்க்கிறேன். இல்ல, இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா, பொலிவியா போன்ற நாடுகளை கடும் எதிர்ப்பு போராட்டம் பண்ணி துரத்தி அடிச்ச கம்பெனி தான் சூயஸ் கம்பெனி. இதுதான் இப்ப சேலத்துக்கு வந்திருக்கு. இதை வந்து யாரும் எதிர்க்கல. இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்குங்களே, அவங்க மட்டும் எதிர்த்து இருக்காங்க இது வரக்கூடாதுன்னு. இது எப்படி பாக்குறீங்க? நல்லதாக தான் போகுது. அவங்க பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுறாங்க. இப்போ பிரான்ஸ்ல இருந்து வந்து சேலத்துல தண்ணி தர வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்போ இங்க இருக்கிறவங்க தண்ணி சப்ளை பண்ணலாம், பிரான்ஸ்ல இருந்து எதுக்கு வரணும்? என்னன்னா இங்கே எடுத்து பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இப்போ ஆந்தமில்லர் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க பண்ணுறதுக்கு. ஆனா இந்த நிறுவனம் சேலத்துக்கு தேவையில்ல தானே? இது தண்ணீர் விநியோகம் தனியார் மயம் வேணாம். தேவையில்லை. சூயஸை எதிர்க்கிறீங்க? எதிர்க்கிறோம் நாங்கள். இது எப்படின்னா பாருங்க, வெளிநாட்டுல வந்து தண்ணி தரது தேவையா? அப்போ நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சூயஸ். அங்க இருந்தே வரதை இங்க இருக்கிற தண்ணி எடுத்துதான் அவங்க அதிக விலைக்கு விற்க போறாங்க. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். ஓ, அப்படின்னா இது வந்து தேவையில்லாத. இப்ப இந்த கவர்மெண்ட் வந்த பிற்பாடு ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? இதே திமுக அதிமுக உள்ள வந்துச்சுன்னா உள்ள விடல அவங்க. இப்ப தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் சேலத்துக்கு தான் வந்திருக்கா? இல்ல கோயம்புத்தூர்ல ஏற்கனவே இருக்கு, அங்க பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இப்ப சேலத்துக்கு வந்திருக்கு. அப்படிங்குள்ள அது பொதுமக்களுக்கு தேவைன்னா அது எதிர்க்கூடியதா, தேவையில்லாத ஒண்ணுதான். இல்ல, ஒரு கேள்வி வருதுன்னா, இப்ப பிரான்ஸ்ல இருந்து இங்க வந்து எதுக்கு தண்ணி தரணும்னு ஒரு கேள்வி இருக்குன்னா, பிரான்ஸ் எங்க இருக்கு, சேலம் எங்க இருக்கு, அங்க இருந்து வந்து தரணும் கேள்வி. ஒரு முதலீடு, ஒரு பிசினஸ்ங்கிற பேர்ல வரோம். அதை நம்ம தெரிஞ்சு நம்ம கவர்மெண்ட் அதை அவாய்ட் பண்ணணும். இத உள்ள கொண்டு வந்ததே இந்த அரசாங்கம் தானா? நிறைய கட்சிகள் இருக்கு, எல்லாரும் வேடிக்கை மட்டும் தான் பாக்குறாங்க. இது குறித்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. பேச மாட்டேங்கிறாங்க. என்ன அது மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு தெரியலன்னு நினைக்கிறேன். இல்ல, எல்லா கட்சிகளுக்கும் தெரியும், ஆனா இதை பத்தி யாரும் பேசல. கட்சிக்காரர் பேச மாட்டாங்க, இன்னும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஆகலான்னு அர்த்தம். கட்சிக்காரர் பேசலன்னா, ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. வெளிநாட்டு கம்பெனி உள்ள விடாதீங்க, தண்ணீரை உருவாக்க முடியாது, இந்த நீர் அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கட்சியா எதா இருந்தாலும் ஓகே, பொதுமக்களுக்கு பாதிப்புன்னு வரக்குள்ள அது நம்ம தேவையில்லை, அவ்வளவுதான். சேலம் மாநகராட்சி மக்கள் அந்த சூயஸ் நிறுவனத்தை எதிர்க்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து வந்தாங்கன்னா அவன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பான், அதை எவ்வளவு ரிட்டர்ன் எடுப்பான், இதெல்லாம் ஒப்பந்தம் 25 ஆண்டுகளுக்கு போட்டுக்கிறாங்க. 4295 கோடி கொடுத்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க 25 ஆண்டுகளுக்கு. அப்போ இப்போ 25 வருஷத்துக்குள்ள இத்தனை கோடி அவன் கொடுத்துருக்கானா, ஒரு வருஷத்துலேயே போட்டதை அவன் எடுத்துருவான். அதுக்கப்புறம் 25 வருஷத்துல இந்தியாவே, அது தமிழ்நாட்டை சுரண்டி எடுத்துருவானுங்க. இதை பத்தி யாருக்கும் இது தெரியல. இதை பத்தி சொன்னாதான் யாருக்குமே தெரியும். நீங்களும் என்னன்னு பாருங்க. ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நார்மலா விட்டுறக்கூடாது. ஏன்னா இங்க நம்ம தமிழ்நாட்டிலேயும் நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. கரெக்டா நம்ம இருக்கிறதே போதும். ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு வேற அதுவும் தண்ணியை கொடுக்குறானா, இங்க இருக்கிறத எடுத்து நம்மளுக்கே கொடுக்கும் போது எப்படியும் ரேட் அதிகமாகும். ஆல்ரெடி எல்லாமே பீக் லெவல்ல போயிட்டு இருக்கு. நம்ம நல்லா தான் இருக்கு, நம்மளுக்கே நம்ம நல்லா தான் குடிக்கிறோம், நம்ம தண்ணியே நம்மளுக்கு நல்லா தான் இருக்கு. ஃபாரின்ல இருந்து வந்து நம்ம தண்ணியே நம்மளுக்கு எடுத்து கொடுத்து க்ளீன் பண்ணி சுத்திகரிச்சு கொடுக்கும்போது அதுக்கு எவ்வளவு டாக்ஸ் போடுவான், எவ்வளவு இதா இருக்கும், அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ இது உள்ள வந்ததுக்கான காரணம் பார்த்தா தாவேக அரசா இருக்கு. இதே சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கம்பெனி எதிர்த்து ஆறுபட்ட போராட்டம் பண்ற மாதிரி காட்சியெல்லாம் வந்துச்சு. ஆனா இப்போ அவரே தான் உள்ள விட்டுருக்காரு சேலம் மாநகராட்சியில.
அது எப்படின்னு தெரியலண்ணா. ஆனா அவங்க உள்ள விட்டதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டு மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இழுக்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அது என்னன்னு தெரியல. ஆனா அவங்க என்ன பண்ணாலும் ஏதோ ரீசனோட தான் இருக்கும். இல்ல ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்றீங்க. ஏற்கனவே பல நாடுகள் தடை செய்யப்பட்டது அது. இந்த நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டிருக்காங்க. இன்னும் எந்த அளவுக்கு அந்த சுயஸ் நிறுவனம் பண்ணியிருக்குன்னா, மழை தண்ணீரை கூட சேமிக்க கூடாது, தொட்டி கட்டி தண்ணீரை சேமிக்க கூடாதுன்ற திட்டமெல்லாம் போட்டு மக்கள் கடும் அதிருப்தியை போராடி புரட்சி செய்து விரட்டி இருக்காங்க அந்த நிறுவனத்தை. அந்த நிறுவனம் தான் அப்ப சேலத்துக்கு வந்திருக்கு. அது அது இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இதெல்லாம். இது நம்ம நார்மலா விடக்கூடாது இந்த மாதிரி விஷயம்லாம். இப்போ நிறைய கட்சி இருக்கு, நிறைய இயக்கங்கள் இருக்கு தமிழகத்துல. இப்போ இது குறித்து வந்து யாரும் பேசல. இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி தரப்புல மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கடும் விளைவுகளை சந்திப்பீங்க நீங்க, இந்த நிறுவனம் உள்ள வந்தா அப்புறம் எங்களோட எதிர்ப்பு நாங்கள் தெரிவிக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து சரியானதா? இப்போ நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சுக்குது நிறுவனத்துக்கு எதிராக, சுயஸ் கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு. இது சரியானதானே? இது எனக்கு என்னமோ சரியானது மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மக்களுக்கு எது நல்லதுன்னு பட்டு அவங்களுக்கு செய்யறது நல்லதுதான். ஏன்னா 25 வருஷத்துல இதே வேற ஏதாவது அந்த கொண்டு வர கம்பெனியால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா மக்களுக்கு அப்ப புரியும் ஏன் இது இப்ப இந்த மாதிரி வந்துச்சு, ஏன் இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு. அதே நம்ம இப்ப ஸ்டார்டிங்லயே அதை என்னன்னு பார்த்து அனலைஸ் பண்றது கொஞ்சம் நல்லதுதான். ஏன்னா இருக்கிறதே இப்ப ஆல்ரெடியே நிறைய கம்பெனி, வாட்டர் கம்பெனி எல்லாம் நிறைய போய்கிட்டே தான் இருக்கு, நிறைய ஜூஸ் கம்பெனியும் நிறைய இருக்கு. அதுவே மக்களுக்கு நல்லது இல்லைன்ற போது இப்ப பிரான்ஸ்ல இருந்து ஒரு கம்பெனி வந்து அது நாங்க கொடுக்கறதா கொஞ்சம் நல்லதுன்ற போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான் இருக்கும். அதுல என்னென்ன கலக்குறாங்கன்னு தெரியாது. இப்போ ஆல்ரெடி நிறைய கேன்சரு, எப்படி ஹார்ட் அட்டாக் வருதுன்னே தெரியல. சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருது. எதுல இருந்து எங்கிட்ட இருந்து வருதுன்னே தெரியல. இப்பெல்லாம் வெளியே ஒரு இடத்துல சும்மா தண்ணி வாங்கி குடிக்க கூட பயமா இருக்கு. உங்களோட கருத்து எதிர்க்கிறீங்க? நான் இது இருக்கதான் சொல்றேன்.